ராஜா காலத்துல 21 வகையான புறம்போக்கு வச்சிருந்தான். குளம் வச்சிருந்தான், குட்டை வச்சிருந்தான், ரோடு வச்சிருந்தான், வாய்க்கால் வச்சிருந்தான், சரிதானா? மாடு மேயறதுக்கு இடம் வச்சிருந்தான், சுடுகாட்டுக்கு வச்சிருந்தான். 21 வகையான புறம்போக்கு சோழமண்டலம் அந்த கல்வெட்டுகள் எல்லாத்திலும் இருக்குது. அது ஒன்ன கூட காணாம பண்ணிவிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் மேயறதுக்கு இடம் கிடையாது, குளம் கிடையாது, குளம் கிடையாது. இந்த 2 என்ஜினியர்கள் வந்து ஒருத்தன் ராமநாதபுரத்துக்காரன், ஒருத்தன் மதுரைக்காரன், 2 பேரும் இந்த மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. ஒரு ஆள் கோமதி நாயகம், இன்னொருத்தன் வந்து கார்மேகம். அந்த 2 ஆளும் பேசிருக்கும். அவங்க சொன்னாங்க, இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்கள்ல தண்ணீர் வளம் குறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான். அப்போ வெள்ளம் வர்ற நேரத்தில் வெள்ளத்தை வடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறாங்களே ஒழிய வெள்ளத்தை சேமிக்கிறதுன்னு எப்படின்னு யோசிக்கலையே. சொல்லிட்டு அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, மதுரையை சுற்றி இருக்கிற 40 ஏரியில அரசாங்க கட்டங்களை உட்கார்ந்துருக்கும், வேற எவனும் ஆக்கிரமிக்கல. அரசாங்கமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கு. அதில் உனக்கு பேரு ஹைகோர்ட்டு.